இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்போது சந்தோஷம். 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவானவராய் நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது நம்முடைய பாவ கரைகளெல்லாம் ஒழிந்து போக கர்த்தர் செய்தழுவார். ஆமாம், அவர் பாருங்கள், அவர் நிறைவானவர். அவர் அன்பில் நிறைவானவர், சமாதானம் கொடுப்பது நிறைவானவர், சந்தோஷத்தில் கொடுப்பது நிறைவானவர். அவர் நிறைவானவராக நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில், நம்ம இருக்கிற இடத்துல வரும் பொழுது நமக்குள்ளே கிடக்கிற பாவ கரைகள் குறைவானது எல்லாம் என்ன பண்ணும்? ஒளிந்து போயிடும். அந்த குறையே இல்லாதபடிக்கு அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். ஒரு கல்யாணத்தில் அவர் போகும்போது ஒரு கல்யாணத்தில் அங்கே திராட்சை ரசம் குறைவானது. அவர் நிறைவானவராய் வந்தபடியினால் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினது மாத்திரமில்லை, ருசி உள்ள ஒரு திராட்சை ரசமாய் காணப்பட்டதை பார்க்க முடிகிறது. அப்படியே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது, அவர் நம்ம உள்ளத்தில், நம்ம இல்லத்தில், நம்ம இருக்கிற இடத்துல வரும் பொழுது குறைவாக இருக்கிற எல்லாம் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை. நம்ம இடத்துல ஜெபம் பண்ணி நம்ம கூப்பிடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வீட்டில், நம்ம உள்ளத்தில் அவர் வருவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நிறைவானவராக நீங்கள் எங்கள் உள்ளத்தில் வாங்கப்பா. என் குறையெல்லாம் நீக்கி போட வாங்கப்பா. எங்கள் பாவ கரைகளெல்லாம் நீக்கி போடுங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற குறையை நீக்கி போடுங்க. எங்கள் மனசில் காணப்படுகிற குறைகளை நீக்கி போடுங்க. எங்கள் நாட்டில் இருக்கிற குறைகளை நீக்கி போடுங்க. நிறைவானதாக நீங்கள் வந்து அற்புதங்களை, அதிசயங்களை காண பண்ண கிருபை செய்யுங்க. இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டு ஜெயம் கொடுங்க. ஆமேன்.